இங்க ஒரு நாட்டோடைய ராஜா ஃப்ளீங்கிற ஒரு பூச்சை தீனி போட்டு சின்ன வயசுல இருந்து பையன் மாதிரி வளர்த்துட்டு இருக்காரு. நாள் ஆக ஆக பார்த்தா அது ஒரு நாள் பெருசா வளர்ந்துருது. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பூச்சி நோய் வந்து இறந்து போயிடுது. அதனால அந்த ராஜா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில என்ன பண்றாருன்னா தன்னோட பொண்ணை புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சுயம்பரத்துக்காக ரெடி பண்றாரு. சுயம்பரத்துல காலை எடுக்கிறது கல்லு தூக்குறதுன்னு வீரமான பரிசு வைப்பாருன்னு பார்த்தா அவர் வளர்த்துட்டு இருந்த பூச்சியோட தோலை தொங்க விட்டு இந்த பூச்சியோட பேர் யாரு கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு ராணியை கட்டி தருவேன்னு சொல்றாரு. சுயம்பரத்துல கலந்துக்கிறதுக்காக நிறைய இளவரசர்கள் வராங்க. ஒருத்தர் பூத கண்ணாடி எல்லாம் வச்சு பாக்குறாங்க. அப்பயும் அவர் தப்பா தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப அழகா ஒரு இளவரசர் வராரு. இவர் எப்படியாவது ஆன்சர் கரெக்டா சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மகாராணி ரொம்பவே ஆசைப்படுறாங்க. கடைசியில அவருமே தப்பா தான் பதில் சொல்றாரு. கடைசியில ஒருத்தர் காட்டு மிராண்டி மாதிரி வரான். அவனை பார்க்கவே இளவரசிக்கு ரொம்ப பயமா இருக்கு. வந்து அந்த தோலை மோந்து பார்த்து அந்த பூச்சியோட பேரை கரெக்டா சொல்லிடுறான். இளவரசிக்கு உடனே ஷாக் ஆயிடுது. அவ அங்க இருந்து அழுதுகிட்டே ஓடி போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இங்க இருந்து குதிச்சு செத்துருவான்னு சொல்றாங்க. ஆனா அப்ப கூட ராஜா வந்து எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இளவரசி அந்த காட்டு மிராண்டி கூட அனுப்பி வச்சிடறாரு.